Good morning, aspirants. Today's news. First news. Iran grants Hormuz passage to India and 4 other nations. ஸோ தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்ல நடந்திருக்க போரோட விளைவா அடுத்தடுத்த ஸ்டெப் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேஜ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதுல ஈரான் அந்த ஹோர்மோஸ் பேசேஜை ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளாக்கேஜ்ல ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் ரிலீவ் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ் வித்தவுட் எனி கண்டிஷன். ஸோ அப்படிப்பட்ட நாடுகள் என்னன்னா இந்தியா, சைனா, ரஷ்யா, ஈராக் அண்ட் பாகிஸ்தான். Since India இருக்கிறதுனால we have to read about the relationship between India and Iran on various angle. So before war, to comparing the situation before war and after the commencement of war, 100 ships, over 100 ships, வாருக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு அந்த ஹோர்முஸ் பேசேஜ், அந்த பேசேஜோட லென்த் பாத்தீங்கன்னா only 33 kilometers. அந்த 33 kilometers ஒரு நாளைக்கு 100 ஷிப்ஸ் கிராஸ் பண்ணும் ஆர்டினரியா பிஃபோர் வார். ஆனா டியூரிங் த வார் டோட்டலா பிளாக், அந்த 33 கிலோமீட்டர்ஸும் ஃபுல்லா பிளாக் பண்ணதுனால எந்த ஒரு எனர்ஜி அவுட்புட்டும் அங்கிருந்து வெளியே வரல. இதுதான் சிச்சுவேஷன். we are suffering from that situation also. Since பெட்ரோலோ டீசலோ நமக்கு கிடைக்கிறது பேனிக்கா, இது சிட்டிசன்ஸ் பேனிக் ஆனதுனால ஓவர்லோட பெட்ரோலும் டீசலும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை பிளாக் பண்ணதுதான். ஸோ இந்தியாவோட வெசல்ஸ் இந்த வார் டைம்ல கூட இந்தியாவோட வெசல்ஸ் 4 வெசல்ஸ் ஷிப்ஸ் வந்து கிராஸ் ஆகிருந்தது. என்னென்ன ஷிப்ஸ்னா ஜாக் வசந்த், பைன் கேஸ், சிவாலிக் அண்ட் நந்தா தேவி. இதெல்லாம் இந்த ஷிப்ஸ் மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க. செலக்டிவா ஷிப்ஸ் அலோவ் பண்ணாங்க இவ்வளவு நாளா. இப்போ இந்த 5 நாடுகள்ல எல்லா ஷிப்பும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஈரான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டீல்ல இந்தியாவில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஈரானுக்கு திரும்பி போன ஷிப்பை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அட்டாக் பண்ணப்போ சேஃப்கார்ட் பண்ணது, சேஃப்கார்ட்னு சொல்ல முடியாது, ரெஸ்கியூ பண்ணது, அட்டாக் பண்ணி மிஸ் ஆயிட்டு கடல்ல இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ணது யாருன்னா ஸ்ரீலங்கா, இந்தியாவும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நினைவு கூர்ந்து அதோட விளைவா தான் இப்போ நமக்கு ஒரு சில கன்செஷன், இந்தியா ஷிப்ஸ் எல்லாம் கன்செஷனுக்கு விடுறாங்க. ஸோ அதோட இன்னொரு ஆங்கிள் என்னன்னா கொச்சியில ஈரானோட ஷிப் 11 IRIS 11 அப்படிங்கிற ஷிப்பு டாக் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தோம். ஸோ இது கிராட்டிடியூட். நம்ம டாக் பண்ண அவங்க ஷிப்பை டாக் பண்ணதுக்கு அலோவ் பண்ணதுனால நம்மளோட ஷிப்பை பேசேஜுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ we have to read about the India-Iran relationship in various angles. First, commencement of international organization. அவங்க இந்தியா ஈரான் ரெண்டுமே இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் SCO, சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஜாயின்ட் இன் 2023. யாரு? ஈரான் 2023. ஆனா நம்ம ப்ரீவியஸ்ல இருந்து நம்ம மெம்பர்ஸா இருக்கும். ஸோ அந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மட்டும் அதை மட்டும் பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ நம்மளும் இந்தியா அண்ட் ஈரான் வி போத் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் SCO. அடுத்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், இட் இஸ் அ பீஸ் பேஸ்ட் மூவ்மெண்ட். எந்த ஒரு சூப்பர் பவர் கூட அலைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுக்கிற கண்ட்ரிஸ் ஃபுல்லா சைன் பண்ணிருக்கிறது அந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். அடுத்து G77 யூஎனோட ஒரு பீஸ் கீப்பிங்ல வர்ற ஒரு பாடி. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா ஹேஸ் ஆயில் ஃபார் 60 days, LPG ஃபார் a month சென்டர். ஸோ நாளுக்கு நாள் வந்து சிட்டிசன்ஸ்குள்ள பேனிக் அதிகறதுனால அது கவர்மெண்ட் ஹேஸ் டு நியூட்ரலைஸ் தட், அதை டைல்யூட் பண்ணணும். ஸோ அதுக்காக அப்பப்போ நம்மளோட ஆயில் கையிருப்பையும் LPG கையிருப்பையும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒரு பார்ட்டா தான் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா we have oil for 60 days. இந்த ஆயில் மென்ஷன் பண்ணா க்ரூட் ஆயில், அந்த க்ரூட் ஆயில்ல இருந்து டிஸ்டிலேட் பண்ணி நம்ம வேரியஸ் ப்ராசஸ் மூலமா மத்த எல்லா அவுட்புட் எடுக்கிறோம், பெட்ரோல், டீசல், கெரோசின், பிளாஸ்டிக் எல்லாம். ஸோ for 60 days. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா when the war starts, அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகக்குள்ள we have only about 50 days of oil, but now we are having 60 days. So we have sufficient, ஓரளவுக்கு சஃபிஷியண்டா இருக்கும் இந்த ஆயில் ரிசோர்சஸ்ல இப்போ இந்த வார் டைம்ல. அதை ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. 60 days ஆஃப் க்ரூட் ஆயில், 50 days தான் இயர்லி இருந்துச்சு வார் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி 74 days, LPG அவுட்புட் 40%, 50K tons per day LPG அவுட்புட் மீட்டிங். இப்போ என்னன்னா நம்ம தேவைப்படுறதை விட நமக்கு அதிகமா யூஸ் பண்ணாலும் நமக்கு இன்னும் நாள்ல ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இம்போர்ட் அண்ட் ரூல் சப்ளை செயின், நம்ம
இப்போ இந்த வாருக்கு அப்புறம் நம்ம கேபினட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. என்ன பண்ணா, we have to diversify our source of energy. அந்த டைவர்சிபிகேஷனோட இன்னொரு அடுத்த ஸ்டெப் தான் என்னன்னா, we are getting LPGs from US, Russia, Australia and other countries. But so we are not depending only on Iran and other Gulf nations. டைவர்சிஃபைடா வேரியஸ் ரூட்ல இருந்து நம்ம ஆயில் அண்ட் எல்பிஜி வாங்கணும் அப்படின்னா அவர் எனர்ஜி செக்யூரிட்டி வில் பி சேஃப். டிமாண்ட் சர்ஜஸ் என்ன இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிட்டிசன் பேனிக் ஆயிட்டு ஒரே நாள்ல டன்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் பெட்ரோல் ஆயில் வாங்குறதுனால ஒரு ஆர்டிபிஷியல் பேனிக்கிங், ஆர்டிபிஷியல் டிமாண்ட் அதிகமாகுது. அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் த எல்பிஜி எக்ஸ்ட்ராக்ஷன். எல்பிஜி அப்படிங்கிறது crude oil எடுக்கக்குள்ள வெளியே வர்ற ஒரு கேஸ் தான். the gas contains propane, butane, methane, various combination of gases. அந்த கேஸை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க with high pressure. when high pressure applied to the gas, it will be turned into liquid. அதுதான் எல்பிஜி. ஹையஸ்ட் ப்ரெஷர் நம்ம கேஸ் மேல கொடுத்தோம்னா லிக்விடா மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா கேஸோட வால்யூம் ரொம்ப அதிகம், அந்த வால்யூம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. we have to change it to the other state, that is liquid, to transfer it. gas separation conversion இதோட அடுத்த ஸ்டேஜ் தான். ஸோ கண்டைன்ஸ் ப்ரோபேன், பியூட்டேன். இந்த ப்ரோபேன் பியூட்டேனை சேர்த்ததா எல்பிஜி. ஓகேவா? நேச்சுரல் கேஸ் லிக்விட். நேச்சுரல் கேஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்பிஜில ப்ரோபேன் பியூட்டேன், நேச்சுரல் கேஸ்ல மீத்தேன் அதிகமா இருக்கும். ஆனா எல்லாமே எனர்ஜி சோர்ஸ் இங்க இருந்தா க்ரூட் ஆயில் அதுல இருந்து எடுக்கக்குள்ள வர்றதுதான். ஃபேக்ட்ஸ் அபவுட் எல்பிஜி. ஹெவியர் தென் ஏர். ஏரை விட ஹெவி அப்படின்னா என்ன ஆகும், அது ஒன்ஸ் டிஸ்டிலேட் ஆச்சுன்னா அது கிரவுண்ட்லயே இருக்கும். அது டைலூட் ஆகிட்டு வெளியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகாது. எங்க அது அப்படியே மொத்தமா மாசா அப்படியே இங்கே இருக்கும். ஸோ டென்சிட்டி அதிகம், ஆர்டர்லெஸ். இப்போ ஸ்மெல் கேஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலா இருக்கிற கண்டென்டான ப்ரோபேன் பியூட்டேன் மட்டும் இருந்தா we didn't smell any of the ஒரு இரிட்டேஷன் இருக்காது. கேஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா purposefully we are adding ethyl mercaptan. ஏன்னா அப்பதான் கேஸ் லீக் ஆச்சுன்னா ஸ்மெல்லு தெரியும்ன்றதுக்காக. ஸோ இது ஒரு சேஃப்டி மெக்கானிசம் மாதிரி. நெக் நியூஸ். ஹோம் மினிஸ்ட்ரி சென்ஸ் 219 டேக் டவுன் நோட்டீஸ் அ டே. இஷ்யூ என்னன்னா, சோசியல் மீடியால ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ் இந்த மாதிரி வலைதளங்கள்ல ஃபேக் நியூஸோ இல்ல இன்னொருத்தவங்க அஃபண்ட் பண்ற மாதிரி ஒரு நியூஸோ இல்ல ஒரு கம்யூனிட்டிக்கான கெலாமிட்டிஸை கிளப்புற மாதிரி ஒரு நியூஸோ வந்துச்சு அப்படின்னா, when the government authorities notified to that social media, it should remove from the media. அது ரெகுலேஷன். ஸோ அந்த ரெகுலேஷனை ஓவர் த டைம் வாட்ச் பண்ணதுல 290 ஒரு நாளைக்கு இவ்வளோ நோட்டீசஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு, எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளட் ஆயிட்டு இருக்குன்றது தான் நியூஸ். ஸோ how we are going to tackle that. பாருங்க, 1,11,185 நோட்டீஸ் ஆவரேஜா ஒரு நாளைக்கு 290 நோட்டீசஸ் ரிலீவ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ we are giving the notice under Income Tax Act section 79 class 1, 79 class 3 B ல liability trigger. So penalty if at all the so called the platform was not to remove the content na, they are liable. So we have to read about the government institution, Indian Cyber Crime Coordination Center, I4C. It is established under Ministry of Home Affairs. Nature வந்து it's an administrative body to oversee the in the technical oriented hacking, phishing இந்த மாதிரியான கிரைம்ஸ் நடக்காம பார்க்கறதுக்கான ஒரு பிரைம் அத்தாரிட்டி தான் இந்த I4C. ஓகேவா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் I4C. ஸோ இப்போ ஒரு கிரைம், ஒரு ஐடியில் கிரைம் நடக்குது அப்படின்னா எல்லா ஆங்கிள் இருந்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் we have to spread the awareness. அவங்களுக்கு கிரீவியன்ஸ் ரிட்ரஸல் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும், ரெகுலரா வாட்ச் பண்ணணும். இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் NCTAU பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபார் சைபர் த்ரெட். ஃபர்ஸ்ட் அனலைசிஸ். ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஒரு சில த்ரெட் ஹேக்கர்ஸ்லாம். ஸோ ஓவரா டிரான்சாக்ஷன், அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஒரு பேங்க்ல நடந்துட்டு இருக்கு, ஒரு மெயில் ஐடியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த வாட்ச் பண்ணாங்க. ஸோ we have to rely on the big data. அந்த டேட்டா வாட்ச் பண்றதுக்கு தான் இந்த NCTAU. அடுத்து ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். ஒரு சிட்டிசன் அஃபெக்ட் ஆயிருக்காரு ஹேக்கிங்னாலயோ இல்ல ஃபிஷிங்னாலயோனா he must have a platform to register his or கம்ப்ளைண்ட். அதுக்காக தான் அந்த போர்ட்டல். அடுத்து NCTC,
Even our police official and other law enforcement official also need training from the I4C. ஏன்னா இது டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு பர்சன் செய்யற ஒரு கிரைம். ஸோ ட்ரைனிங் கொடுக்கறதும் ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் இந்த I4Cயோட வேலை. ஓகே, அடுத்து ஜாயிண்ட் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன், வேரியஸ் டீமோட கோஆர்டினேட் பண்ணி, ஸோ ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருக்கலாம், அதை ஆக்ட் பண்ற டூல் ஒரு இடத்துல இருக்கலாம், அது கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு ஆக்டிவேட் பண்ற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ இந்த கோஆர்டினேஷனை ஒரு இடத்துல கொண்டு போற ஒட்டுமொத்த அத்தாரிட்டியா இருந்தா இந்த I4C. 13. ஸோ இப்போ எப்படி I4C அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ஒரு ஏஜென்ட், ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, அதே மாதிரி 13 அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. சேம் அதே மாதிரி ஒர்க் தான், ஆனா இது ஐடி டிபார்ட்மெண்ட்ல செய்யற ஒர்க்கா இருக்கும். ஸோ 13 லீகல் பவர்ஸ், இன்ஃபர்மேஷன் பவர்ஸ், டேட்டாஸ் கேட்கறது, கம்ப்ளைண்ட்ஸ், டைரக்ஷன். ஸோ அத்தாரிட்டிஸ்க்கு டைரக்ஷன் கொடுக்கறது, ஸோ யூ ஹேவ் டு டூ தட் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுக்கறது, வாட்ச் பண்றது, இவங்கெல்லாம் இந்த 13ஓட வேலை. அண்ட் தென் லாஸ்ட் நியூஸ், பிரசிடென்ட் urged not to grant assent to transgender amendment bill. ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னா, in both Lok Sabha and Rajya Sabha a bill has been passed but not yet signed by the president. ஸோ இந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பில்லு தான் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் பில். ஸோ இந்த பை சேயிங் த ப்ரொவிஷன்ஸ் இன் த பில் எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ணல, ஸோ சரியான இஷ்யூ அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் NGOs ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்றாங்க, they are coming to street and protest urging president to not sign in the bill அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து நிக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன ப்ரொவிஷன் அவங்க அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ற இன்ஸ்டிடியூஷன் ஆல் இந்தியா ஃபெமினிஸ்ட் அலையன்ஸ், நேஷனல் அலையன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரைட்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு சொசைட்டியில இருக்கிற ஒரு அசோசியேஷன், ப்ரெஷர் குரூப் இருக்கு இல்லையா, அது கேட்டகரியில வைக்க முடியாது. ஸோ ப்ரொசீஜரல் கன்சர்ன்ஸ், அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இஃப் அட் ஆல் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு பாஸ் அ பில்னா இட் ஷுட் லே த ப்ரொவிஷன் பிஃபோர் த பீப்புள் அண்ட் கெட் த கன்சென்ட் ஃப்ரம் த பீப்புள். இது ஒரு பாலிசியில ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அந்த பாலிசி படி கரெக்டா நடக்கல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா வைக்கிறாங்க. ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி வயலேட்டட். ஸோ அந்த லெஜிஸ்லேஷனுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, லே பண்ணணும், சிட்டிசன்ஸோட வியூ வாங்கணும், அதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ப்ரொசீஜர்லாம் எதையுமே கிராஸ் பண்ணாம they have passed in both Lok Sabha and Rajya Sabha அப்படிங்கிறத முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன்ஸ், நல்சா அப்படிங்கிற ஒரு போர்டு தெரியும், அந்த போர்டில் லாக்காக ரெடி பண்ணுது. ஸோ சிட்டிசன்ஸுக்கு ஜுடிஷியரி மூலமா செய்ய வேண்டிய நலன்கள்லாம் கரெக்டாக போய் சேர்க்கறதுக்காக ஒர்க் பண்ணதான் அந்த நல்சா. அதுல ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கிற, இப்போ லாவை பாஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பில்ல, இஃப் எ பர்சன் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா அவங்களா டிக்ளேர் பண்ணிக்க முடியாது, they have to go before a medical board and get certificate from them அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த ப்ரொவிஷன் தான் அதிகமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து சோசியலா ஒரு சமுதாய கூடத்துல போய் பேசக்கூட முடியல, ஆனா அவங்க போய் ஒரு போர்டு முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெஷர் குரூப்ஸோட மக்களோட ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்க. அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டு சாங்ஷன் பண்ற போர்டு, சைன் பண்ற அத்தாரிட்டி போர்டுனா மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அவங்கள்ட்ட போய் நிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பப்ளிக் ப்ரீ இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன ஸ்டேஜஸ், பப்ளிக் கன்சல்டேஷன், பப்ளிக் கிட்ட கேட்கணும், பப்ளிக் டிராஃப்ட் பில், சீக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபீட்பேக். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு லா பாஸ் பண்றாங்கன்னா அந்த லாவால யாரெல்லாம் பலன் அடைகிறாங்க, யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்க தான் the people who are linked with the bill or any other policy னா அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஃபீட்பேக், தட் இஸ் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியோட ஃபீட்பேக்கே வாங்கல அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பெரிய பாயிண்ட். நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், இப்போ எப்படி ஒரு கம்யூனிட்டி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி எப்படி இருக்கோ, அதே மாதிரி வெல்ஃபேர் டிரான்ஸ்ஜெண்டருக்காக ரெடி பண்ணது தான் இந்த நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். இவங்களுமே வந்து இந்த லாவை அப்போஸ் பண்றாங்க. ஸோ மார்க் கொஸ்டின், 13 recorded 29.44 lakh cyber security incident in 2025. ஒரு டேட்டாவோட கொடுத்திருக்க ஒரு கொஸ்டின். A 44% increase from 2024. Examine the cyber security threat landscape in India.
சைபர் செக்யூரிட்டி த்ரெட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா, ஸோ எங்கெல்லாம் வந்து அர்பனைசேஷன் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் மணி ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் நீங்க ஆன்சர் எழுதலாம். அண்ட் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் டு த மெக்கானிசம். கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ்னா செர்டின், I4C இதெல்லாம் சொல்லி எடுத்து காட்டலாம். இங்க டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைமையும் நம்ம சொல்லலாம். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்ல எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ.